ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, எப்போதும் அன்பாய் பாசமாய் அக்கறையோடு பேசுகிற அப்பன் முருகன் இன்னைக்கு கோபத்தோட உன் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு யோசிக்கிறியா? பிறகு என்ன, எத்தனை முறை நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன், தைரியம் சொல்கிறேன், தன்னம்பிக்கையை கொடுக்குறேன். ஆனால் நான் சொல்லும்போது சரி சரின்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் நான் சொன்னதையெல்லாம் மதிக்காமல் அவமரியாதை செய்வது போல உன் இஷ்டத்துக்கே நீ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீனா எனக்கு கோபம் வரத்தானே செய்யும். இப்போ என்ன, உனக்கு நிம்மதி வேணும், அவ்வளவுதானே? நீ நினச்சது நடக்கணும், உன் வேண்டுதல் நிறைவேறணும், அவ்வளவுதானே? உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கு நிம்மதியை கொடுக்கறதுக்கு எனக்கு அரை நொடி போதும். ஆனால் சில விஷயங்களுக்காக தான் நான் சில வேலைகளை இப்போதைக்கு செய்யாமல் உன்னை காக்க வைக்கிறேன். உன்னை காக்க வைக்கிறேன்றதுக்காக நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன், நீ நினச்சி வருத்தப்படாத. உன் கஷ்டங்களை எல்லாம் சுமப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். இந்த பதிவை உன் கண்ணு முன்னால் காட்டினது கூட என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்குது. நீ கவலைப்படாதுன்னு உனக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக தான். என்னுடைய இந்த பதிவை நீ நம்பிக்கையோடு கேட்கும்போது இன்னையிலேருந்து உன் மன பாரம் அனைத்தும் குறைஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் புத்திசாலியாக அறிவுள்ள பிள்ளையாக இருந்தானா அவன் விதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதியை மதியால் ஜெயிக்க முடியும். அதையும் தாண்டி உனக்கு நல்ல புத்தியை மட்டுமல்ல, என் அருளையும் நான் அள்ளி கொடுத்துருக்கேன். என் அருளால் இந்த உலகத்தையே கூட நீ ஜெயிச்சிட முடியுமேன்னு செல்லமே. தீய சக்திகளும் தீயெண்ணம் கொண்ட கெட்ட மனிதர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் செய்வதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னை கண்ணீரை துடைப்பதற்காக என் கையில் வேலை ஏந்தி கொண்டு உன்னை பார்க்க வந்தேன். நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் நடக்காமல் போகாது. இப்போது நான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்ததுக்கு காரணம் உன் வீட்டில் மங்களகரமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக தான். என்னை நம்பும் உனக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சிகளை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை நிலைக்கச் செய்வேன். இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் இப்போ மலமலன்னு வேகமாக வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் செல்லமே. என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. முதல்ல நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. யாராலும் தீர்க்க முடியாத உன் பிரச்சனைகளை தீர்த்து யாராலும் சரி செய்ய முடியாத உன் கஷ்டங்களையும் குறைகளையும் கூட உன் அப்பன் முருகன் நான் தீர்த்து வைக்கிறேன். என்னுடைய கரங்கள் இப்போது உன்னை இறுக்கமாக பிடிச்சிருக்கும் போது இனி எல்லா விதத்திலும் நன்மைகள் மட்டுமே உன்னை தேடி வரும். நடந்த விஷயங்களை நினச்சி இனிமேலும் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம். உன்னை ஏமாத்தினவங்களும் கஷ்டப்படுத்தினவங்களும் இப்போ உன் கண்ணு முன்னால் தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. யாரெல்லாம் உனக்கு அநீதி செஞ்சாங்களோ அதை தாண்டி உனக்கான நீதியை வழங்குவதற்கு உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். வாழ்க்கையில் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ நினச்ச விஷயத்தை சரி செஞ்சு உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உனக்கான புது வாழ்க்கையோட உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னையிலிருந்து உன் வேதனைகளும் சோதனைகளும் தேர்ந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக போகுது. யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் எல்லா கஷ்டங்களையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தலையணைக்குள் நீ முகம் புதைத்த அழுத கண்ணீர் எல்லாம் எனக்கு தெரியும். உன் தலையணைக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்களையும் உன் வருத்தங்களையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உன் கஷ்டங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிகிறதுக்காக தான் இப்போது உன் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கேன் என் செல்லமே. என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் மன பாரத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துட்றேன். உன் விதியை மாற்றி எழுத நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எதை நினச்சி வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். வீட்டில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா சண்டை சச்சரவுகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வீட்டில் அமைதி ஆட்கொள்ளும்படி செய்ய போகிறேன். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைச்ச பிறகு உன் கவலைகள் எல்லாம் இனி பனி போல உன்னை விட்டு விலகி போயிடும். தனிமைதான் உனக்கு துணையாக இருக்குது. ஒரு மனிதரும் ஒரு உறவுகளும் உனக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்கன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உனக்கு நிழலாக நான் என்றும் என்றென்றும் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உனக்கான வெற்றி
மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. தீராத உன் பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்த்து விட்டு உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நோய் நொடி குறை குற்றம் எதுவும் அற்ற நல்ல பிள்ளையாக நீ வாழ்க்கையை நீண்ட ஆண்டுகள் வாழ தயாராகு. கடன் சுமையால் கழுத்து நெரிகிற அளவுக்கு கஷ்டம் இருக்கேன்னு கவலைப்படாத. பொண்ணும் பொருளும் உன் வீடு தேடி வரக்கூடிய வழிகளை நான் உனக்கு காட்டுறேன். உன் வறுமையும் கஷ்டமும் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் இன்னையிலிருந்து பல நல்ல விஷயங்கள் நடந்து நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக நீண்ட ஆயுட்காலம் வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லவே. உன் மனசில் இருக்க வருத்தங்களையோ சந்தோஷங்களையோ நல்லதையோ கெட்டதையோ மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையேன்னு ஏங்காதே. எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட வந்து பேசினா நீ சொல்கிறதையெல்லாம் கண்டிப்பாக நான் காது கொடுத்து கேட்பேன். அதுக்கப்புறம் பல அற்புதங்களை நானே உன் வீட்டு வாசல்லையே கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கு அம்மா அப்பா யாரும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே இருந்து உன் தனிமையை போக்கி உனக்கு அரவணைப்பை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிக்க போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு ஆதரவு சொல்ல ஆள் இல்லையேன்னு நீ அழுது துடிச்ச இரவுகள் எல்லாம் போதும். உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காகவே உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். என் கைகளை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டினா இனி எல்லாமே நல்லபடியாக சுபமாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குவேன் செல்லமே. வாங்கின கடனை அடைக்க முடியாமல் எங்கே கௌரவம் போயிருமோ நீ கலங்குறது எனக்கு புரியுது. உன் கடன் சுமையை என் வேல் கொண்டு நான் அறுக்க போகிறேன். உனக்கு நல்ல வழிகளை காட்டி உன் வறுமையை ஓட விட்டு உனக்கான வசந்தத்தையும் உனக்கான வசதியையும் கூட நான் கொடுக்குறேன் என் செல்லமே. உன் கஷ்டங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா சரியாகி நீ ஒரு புது மனிதனா நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க தான் போகுது. இந்த அப்பன் முருகனின் ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல இந்த அப்பன் முருகன் நானும் என் வேலும் மயிலும் எப்போதும் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்போம். வட்டிக்கு மேலே வட்டி ஏறி உன் வாழ்க்கையில் உன்னை வாட்டுதேன்னு வருத்தப்படாத. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உழைச்சாலும் கையில் காசு தங்கவே மாட்டேங்குதுன்னு தானே வருத்தப்படுறேன். உன் கையில் மகாலட்சுமி தங்குவதற்கும் உன் வீட்டில் ஐஸ்வர்யமும் அதிர்ஷ்டமும் வாசம் செய்வதற்கும் இந்த அப்பன் முருகன் அருள் செய்ய போகிறேன். கண்டிப்பாக உன் வீட்டில் செல்வ செழிப்போட சந்தோஷமாக நீ வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன் மேலே அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு நீ வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. உன் உள்ளத்தை நன்கு புரிந்த உன் அப்பன் முருகன் உன் தனிமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு உனக்கு துணையாக ஒரு நல்ல உறவாக உனக்கு ஒரு வழிகாட்டியாக நானே இருக்க போகிறேன். என்னை நம்பும் உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வந்து சேரப்போகுது. உனக்கு கடன் கொடுத்தவங்க காசு கொடுத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, உன் மனசு நோக்கும்படி பேசுகிறாங்க, தொல்லை செய்கிறாங்கன்னு நீ தூக்கம் தொலைச்சி தவிப்பதெல்லாம் போதும். உன் கஷ்டங்கள் தீர்வதற்கும் நீ நிம்மதியாய் வாழ்வதற்கும் இந்த அப்பன் முருகன் வழிகாட்ட வந்துட்டேன். உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாக சரி செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துட்றேன். இந்த உலகம் உனக்கு இருளாக தோணலாம், ஆனால் உனக்கு ஒளியாக நான் இருக்கிறேன். நீ ஒன்றும் அனாதை கிடையாது. இந்த அப்பன் முருகனுக்கு பிடிச்ச அன்பு பிள்ளை. என் ஆசைகளை உனக்கு கொடுத்து நான் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அதிகாரம் இந்த வேலுக்கு தானே இருக்குது. உனக்கு எதிராக எத்தனையோ பேர் கதவுகளை மூடி வச்சுக்கிட்டு போயிருக்கலாம், எதையும் தராமல் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இந்த அப்பன் முருகனின் கருணை கதவுகள் எப்போதும் உனக்கு திறந்தே இருக்கும். என் விரலை பிடிச்சிக்கிட்டு நடக்க தயாராகு. உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன் என் செல்லமே. உன் மூச்சு காற்று போல இந்த அப்பன் முருகன் நான் உனக்குள்ளேயே இருந்து தனிமை சிறையிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான பேரன்பையும் பெரும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வந்துட்டேன். கடன்கிறது சிலந்தி வலை போல உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்னை கட்டி போட்டு உன்னை எங்கிட்டும் நகர விடாமல் தவிர்த்து விடும், தடுத்து விடும். அதனால அந்த கடன் பிரச்சனைக்குள்ளே நீ மாட்டிக்காத. என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்க்கையை சமாளித்து வாழணுமே தவிர அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு கடன் வாங்குவதை குறைச்சிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடு. எதையும் யோசித்து பயப்படாதே.
உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை வலைகளையும் அறுத்து இந்த கூர்மையான வேல் கொண்டு உனக்கான வெற்றிகளை நான் நடத்தி தருவேன். உன்னுடைய கௌரவத்தை நான் மீட்டு கொடுக்குறேன். நம்பிக்கையோட ஓம் முருகான்னு மட்டும் நீ சொன்னினா போதும். யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் மனசுக்குள்ளேயே வச்சு நீ வருத்தப்படுற அத்தனை ரகசிய துயரங்களையும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட கொட்டிடுயேன் செல்லமே. நீ மௌனமாக மனசுக்குள்ளேயே அழுகிறதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் உன் பாரத்தை இறக்கி வைப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னையிலிருந்து நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் வீட்டில் அஷ்டலட்சுமியை அமர வைப்பதற்காகவே முதல்ல நான் வந்து உன் வீட்டில் உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக வறுமை உன்னை வாட்டினாலும் உழைச்சி பலன் இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் நீ மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டசாலியாக மாறும்படி நான் செய்கிறேன். மருந்தால் சரியாகாத நோய் நொடிகளை எல்லாம் இந்த அப்பன் முருகனின் விபூதி தீர்க்குன்றதை புரிஞ்சுக்கோ. தினமும் உன் நெத்தியில் என் விபூதியை வச்சுக்கிட்டு நீ என்ன செஞ்சாலும் அதன் மூலமாக உனக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த அப்பன் முருகனே உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றி தருவேன் என் செல்லமே. துரோகங்களும் ஏமாற்றங்களும் ஒன்றா சேர்ந்து உன் மனசை சிதைக்க நினைச்சாலும் அந்த சிதைவில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி வைரம் போல ஜொலிக்க வைக்கிறேன். உன்னை வீழ்த்த நினைச்சவங்களும் உன்னை அழிக்க நினைச்சவங்களுமே வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஆளாக நான் உன்னை உருவாக்கி காட்டுறேன் என் செல்லமே. ஓ முருகான்னு நீ பதிவிடும் போது மனசில் என் நாமத்தை சொல்லும் போதும் அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். நீ தேடின விஷயங்களையும் எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி எல்லாமே ஜெயமாக சுபமாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் சூழ்ச்சிகளும் பொறாமை பார்வைகளும் உன்னை முடக்க நினைச்சாலும் என் பார்வை ஓ மேலே இருக்கும்போது யாராலும் உன்னை அசைக்க முடியாது. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்குறேன். உன் மனசில் இனி எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். எதையும் யோசித்து கவலைப்படாத. உன் குழப்பங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக விடை கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நான் வந்து உனக்கான அதிசயங்களை நடத்தி தரணும் முடிவெடுத்த பிறகு இனிமேல் உனக்கு நல்லது நடக்கிறதை யாராலும் தவிர்க்க முடியாது. நிம்மதி இழந்து தவிக்கும் உன் இதயத்திற்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கேன். உன் நீண்டகால கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு என் அருளால் மிகப்பெரிய அற்புதங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்ய வந்திருக்கேன் என் தங்கமே.